ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் சிவன் கோவில்களில் ரொம்ப சூப்பராக எல்லா அபிஷேகம்லாம் நடக்கும். அப்புறம் அங்கே போனால் களி கொடுப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயாச்சுனாக்க இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். 12 தடவை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நினச்ச காரியம் கை கூடிருங்க. நாங்கள் பிரதோஷம் தோறும் சொல்லுவோம். அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சிவசிவ என்றிடர் தீவினையாளர், சிவசிவ என்றிடர் தீவினை மாலும், சிவசிவ என்றிடர் தேவரும் அவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் இன்றைக்கி சிவன் கோவிலில் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 12 முறை நீங்கள் சொல்லுங்கள். நினச்ச காரியம் கை கூடி வரும். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பூக்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செம்பருத்தி பூத்துருக்காங்க. நிறைய பூக்கள். சங்கு புஷ்பம் பாருங்கங்க. இங்கே பாருங்கள், 2 கலர் பூத்துருக்காங்க. சிவனுக்கு உகந்த பூ இன்றைக்கி சங்கு புஷ்பம் எனக்கு கிடச்சதுல ரொம்ப சந்தோஷம். நந்தியாவட்டைங்கிற பூவும் இன்றைக்கி சிவன் கோவிலெல்லாம் பிரசித்தமாக வைக்கப்பட்டது. நந்தியாவட்டை சிவனுக்கு உகந்த பூ. அப்புறம் நான் எல்லா பூவும் பறிச்சுட்டு கீழே இறங்கிடுவேன். கோவிலுக்கு போகணும். சிவன் கோவிலுக்கு கீழே போய் களி பண்ணி 7 கறி கூட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அந்த 7 கறி கூட்டை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எல்லா காயும் போட்டுருங்க. முருங்கைக்காய், முருங்கைக்காய், தடியங்காய், பூசணிக்காய், வாழைக்காய் எல்லாம். இன்றைக்கி நான் 7 கறி கூட்டு நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பூசணிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், தடியங்காய், இந்த 7 காய்கறியும் போட்டு நல்லா புளியெல்லாம் நல்லா ஒரு உருண்டை புளி எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு அது மாதிரி புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த நான் சொன்ன காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு அந்த புளி தண்ணியில் வேக போட்டுருங்க. உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக போட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லி தந்தது இந்த தாழ குழம்பு. இதுதான் நாங்கள் வைப்போம். அப்படி இது என்ன செய்யணும், அதுக்கப்புறம் எள்ளு வறுத்துக்கோங்க, அரிசி வறுத்துக்கோங்க. எள்ளு, அரிசி, துவரம்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய், காயம், கருவேப்பிலை இவ்வளவே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த புளி தண்ணியில் வேக போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த நான் சொன்ன சாமான்கள்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கீங்களே அதை சேர்த்து கலக்கி நல்லா கொதிக்க வச்சுருங்க. காய்கள் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரைச்சி விடணும். இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு பருப்பு தேவையே கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 7 கறி கூட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய தான் இருக்கணும் அதில். தான் என்னது, தான்னை திரிக்காதீங்க. தான்னா அந்த காய்கறிகளுக்கு பேர் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கலக்கி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம்.